இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. காலையிலேயே டீ குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி உப்புமா தாளிச்சிட்டு, சரி இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து பூஜைய முடிச்சுட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்து நானும் ஷாம் குட்டியும் அம்மா வீட்டுக்கு போலான்னு பிளான் பண்ணோம். காலையிலேயே பூஜை முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோமே, நானும் ஷாம் குட்டியும். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நான் சமைச்சேனே. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் சமைச்சேன். ஏன்னா இன்னைக்கு மாமா வந்து பருப்பு உருண்டை குழம்பு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக வந்து நான் செஞ்சிருக்கேன். கடலப்பருப்பு ஒரு 3 ஹவர்ஸ் தண்ணியில ஊற வச்சுன்னா, ஊறின கடலப்பருப்பு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வந்து கொரகொரப்பா தான் அரைக்கணுமே, சாஃப்டாக அரைக்கக்கூடாது. உருண்டையை வந்து நல்லா டைட்டாக பிடிக்கணும். ஏன்னா லூஸாக பிடிச்சா வந்து குழம்புலேயே வந்து உருண்டை கரைஞ்சிடும். ஸோ அதனால் வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பாலாக பிடிச்சி வச்சுருக்கேன். குழம்புலையும் ஆட் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மாமா கொஞ்சம் நட்ஸ் கேட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நானும் ஷாம் குட்டியும் ஊருக்கு கிளம்பிட்டோம். அம்மா தான் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா வேலை செய்கிற ஊரில் வந்து இந்த கோவிலில் திருவிழான்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோவில். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லியிருந்தாங்க. சரி அப்படியே போய் அம்மனை பார்த்துட்டு அப்படியே மதுராந்தகம் வந்தாச்சு.